தாயமங்கலம் மாரியம்மன் சிவகங்கை மாவட்டத்தின் ஒரு குக்கிராமம். ஆனால் பங்குனி மாதம் வந்துவிட்டால் அந்த ஊரே ஒரு மகா சக்தி பீடமாக மாறுகிறது. அதுதான் தாயமங்கலம். 100 ஆண்டுகளுக்கு முன்பு வெறும் மண் மேடாக இருந்த இந்த இடம் இன்று லட்சக்கணக்கான மக்களின் நம்பிக்கையாய் மாறியது எப்படி? பக்தனின் அழுகுரலுக்கு செவிசாய்த்து மதுரையிலிருந்து ஒரு சிறுமி உருவில் நடந்து வந்த மகா சக்தியின் கதை இது. இன்றும் அங்கே நடக்கும் அந்த பாடைக்காவடி மர்மமும் தீச்சட்டி ரகசியமும் அறிவியலால் விளக்க முடியாதவை. ரைஸ் வித் ஆஷ் சேனலில் இன்று நாம் பார்க்க போவது தாயமங்கலம் முத்து மாரியம்மனின் அந்த 100 காலத்து ரகசியம். 100 காலத்து ரகசியம், அந்த பயணம் மதுரை டு தாயமங்கலம், ஒரு சிறுமியின் மர்மம். சுமார் 100 ஆண்டுகளுக்கு முன்பு மதுரையைச் சேர்ந்த முத்துக்கருப்பன் என்ற ஒரு தீவிர அம்மன் பக்தர் இருந்தார். ஒருமுறை அவர் மதுரையிலிருந்து தன் ஊருக்கு திரும்பும்போது ஒரு சிறுமி தாகமாக இருக்கிறது என்று அவரிடம் தண்ணீர் கேட்டாள். அந்தச் சிறுமியின் முகத்தில் ஒரு தேஜஸும் மர்மமான புன்னகையும் இருந்தது. அந்தச் சிறுமிக்கு தண்ணீர் கொடுத்துவிட்டு அவர் நடக்கத் தொடங்கினார். ஆனால் ஆச்சரியம் என்னவென்றால், அந்தச் சிறுமி அவரை தொடர்ந்து தாயமங்கலம் வரை வந்தாள். "உன் பெயர் என்ன?" என்று அவர் கேட்டபோது அந்தச் சிறுமி சொன்ன பதில், முத்துமாரி. அம்மன் நிலை பெற்ற அந்த இடம். தாயமங்கலம் வந்ததும் அந்தச் சிறுமி ஒரு குறிப்பிட்ட இடத்தில் அமர்ந்துவிட்டாள். முத்துக்கருப்பன் அவளை தன் வீட்டுக்கு வரும்படி அழைத்தபோது, "நான் இங்கேயே இருக்கிறேன்" என்று கூறி மறைந்துவிட்டாள். அந்த இடம் அப்போது ஒரு புதராகவும் மண் மேடாகவும் இருந்தது. அன்று இரவு அந்த பக்தரின் கனவில் வந்த அன்னை, "மதுரை மீனாட்சி நான்தான். இந்த மண்ணில் உன்னால் நான் நிலை பெறுவேன்" என்று கூறி மறைந்தாள். ஒரு சாதாரண மனிதனின் அன்பிற்காக மதுரையில் இருந்து ஒரு சிறுமி உருவில் அன்னை நடந்து வந்த அந்த பயணம் இன்றும் ஒரு ரகசியமாகவே பார்க்கப்படுகிறது. ஏன் மதுரை மீனாட்சி தாயமங்கலத்தை தேர்ந்தெடுத்தாள்? சித்தர்கள் கூற்றுப்படி அந்த பகுதியில் ஒரு குறிப்பிட்ட சக்தி புள்ளி இருந்ததாகச் சொல்லப்படுகிறது. அன்னை அங்கே அமர்ந்த பிறகுதான் அந்த ஊரை செழிக்கத் தொடங்கியது. ஆரம்பத்தில் ஒரு சிறிய கூரை வேந்த கோவிலாகத்தான் இது இருந்தது. ஆனால் அந்த 100 ஆண்டுகளில் அன்னை செய்த அற்புதங்கள் இன்று அந்த ஊரை ஒரு மிகப்பெரிய ஆன்மீக தளமாக மாற்றிவிட்டது. இன்றும் அந்த முத்துக்கருப்பரின் வம்சாவளியினரே அம்மனுக்கு முதல் பூஜை செய்யும் உரிமையை பெற்றிருக்கிறார்கள். இது அந்த பக்தனுக்கும் அன்னைக்கும் இடையிலான 100 காலத்து பந்தம். பங்குனி திருவிழாவின் 10 நாட்கள் மர்மம். தாயமங்கலத்தில் பங்குனி திருவிழா என்பது வெறும் கொண்டாட்டம் அல்ல. அது 10 நாட்கள் நடக்கும் ஒரு மகா சக்தி யாகம். ஏன் இந்த 10 நாட்களும் அந்த ஊரே ஒரு கட்டுப்பாட்டில் இருக்கிறது? காப்புக்கட்டு, அந்த ரகசிய கட்டு. திருவிழாவின் முதல் நாள் காப்புக்கட்டு நடக்கும். அந்த நிமிடம் முதல் அந்த ஊரின் எல்லைக்குள் எந்த ஒரு தீய சக்தியும் நுழைய முடியாது என்பது ஐதீகம். ஊர் மக்கள் யாரும் வெளியூர் செல்ல மாட்டார்கள், அசைவம் சாப்பிட மாட்டார்கள். அந்த 10 நாட்களும் அந்த ஊரே ஒரு புனித மண்டலமாக மாறிவிடும். அந்த 1000 கண் பானை ரகசியம். திருவிழாவின் முக்கிய நாட்களில் பக்தர்கள் 1000 கண் பானை சுமந்து வருவார்கள். பானையில் 1000 துளைகள் போடப்பட்டு அதிலிருந்து வெளிவரும் புகையானது அந்த பகுதி முழுவதையும் ஒரு மூலிகை கவசமாக மாற்றுகிறது. அம்மை நோய் கண்டவர்கள் இந்த புகையில் நின்றால் அவர்களின் உடலில் இருக்கும் கிருமிகள் அழிந்து உடனே குணமாகும் என்பது இன்றும் நடக்கும் ஒரு மருத்துவ மர்மம். 8ஆம் நாள் மின்னொளி தேரோட்டம். 10 நாள் திருவிழாவில் 8ஆம் நாள் இரவு நடக்கும் தேரோட்டம் மிக விசேஷம். மின்னொளியில் ஜொலிக்கும் தேரில் அம்மன் வீதி உலா வரும்போது வானத்தில் ஒரு விசித்திரமான ஒளியை இன்றும் பல பக்தர்கள் காண்பதாகச் சொல்கிறார்கள். அந்த நேரத்தில் அம்மனின் ஆற்றல் உச்சத்தில் இருக்கும் என்று நம்பப்படுகிறது. பாடைக்காவடி, மரணத்தை வெல்லும் விசித்திரம். இதுதான் திருவிழாவின் மிக மர்மமான பகுதி. உயிருடன் இருப்பவரை பிணமாக பாவித்து பாடையின் மேல் கிடத்தி உறவினர்கள் தூக்கி வருவார்கள். மரணத்தின் விளிம்பிற்குச் சென்றவர்கள், "அம்மா, நான் பிழைத்தால் உனக்கு பாடை ஏறுகிறேன்" என்று வேண்டிக்கொள்வார்கள். அப்படிச் செய்தவர்கள் இன்றும் நீண்ட ஆயுளுடன் வாழ்வது ஒரு மிகப்பெரிய அதிசயம். இது ஒரு மனிதனின் மறுபிறப்பை குறிக்கும் இரகசிய சடங்கு. மஞ்சள் நீராட்டு, அந்த புனித தருணம். 10வது நாள் அம்மன் மஞ்சள் நீராடி விடைபெறும் போது அந்த ஊர் மக்களே கண்ணீர் விடுவார்கள். அந்த மஞ்சள் நீரை தெளித்து கொண்டால் அடுத்த ஒரு வருடத்திற்கு அந்த ஊருக்கு எந்த நோயும் வராது என்பது 100 காலத்து நம்பிக்கை.
அறிவியல் மற்றும் ஆன்மீக அதிர்வுகள். தாயமங்கலம் முத்துமாரியம்மன் கோவிலில் நடக்கும் அதிசயங்களை வெறும் குருட்டு நம்பிக்கை என்று ஒதுக்கிவிட முடியுமா? இதோ அதன் பின்னால் ஒளிந்திருக்கும் அந்த மர்மமான அறிவியல். தீச்சட்டி, அந்த வெப்பத்தை வெல்லும் சக்தி. தகிக்கும் நெருப்புச் சட்டியை வெறும் கையில் ஏந்தி வரும் பக்தர்கள் 1 கிலோமீட்டர் தூரம் வரை எந்த பதற்றமும் இல்லாமல் நடந்து வருகிறார்கள். அந்த தீவிரமான பக்தி நிலையில் மனித மூளை எண்டோர்பின்கள் மற்றும் டோபமைன் சுரப்பிகளை உச்சக்கட்டமாக வெளிப்படுத்துகிறது. இது உடலின் வலி உணர்வை முழுமையாக மறத்துப்போகச் செய்கிறது. அந்த நேரத்தில் அவர்கள் ஒருவித டிரான்ஸ் நிலைக்குச் செல்வதால் நெருப்பின் வெப்பம் அவர்களின் தோலை பாதிப்பதில்லை. வேப்பிலை, அந்த ஆன்மீக கவசம். தாயமங்கலம் திருவிழா முழுவதும் வேப்பிலை ஆதிக்கம் செலுத்தும். வேப்பிலை என்பது இயற்கையான ஆன்டிபயாடிக் ஆக. பங்குனி மாத கோடை வெயிலில் அம்மை போன்ற கிருமிகள் அதிகம் பரவும். லட்சக்கணக்கான மக்கள் கூடும் இடத்தில் கிருமி தொற்று ஏற்படாமல் இருக்க நம் முன்னோர்கள் வேப்பிலையை ஒரு கவசமாக பயன்படுத்தினர். அன்னை மாரியம்மன் கையில் இருக்கும் வேப்பிலை ஒரு மருத்துவ அறிவியலின் அடையாளம். 1000 கண் பானை, மூலிகை புகை. பானையில் இருந்து வரும் அந்த புகை வெறும் சாம்பிராணி அல்ல. அதில் பலவிதமான கிருமிநாசினி மூலிகைகள் கலக்கப்படுகின்றன. 1000 துளைகள் வழியாக அந்த புகை சீராக வெளியேறும்போது அது அந்த பகுதி முழுவதும் உள்ள காற்றை சுத்திகரிக்கிறது. இதனால்தான் அங்கே வரும் பக்தர்களுக்கு தீராத நோய்கள் குணமடைவதாகச் சொல்லப்படுகிறது. அந்த சக்தி புள்ளி தாயமங்கலம் அம்மன் அமர்ந்திருக்கும் அந்த ஸ்பெய்ஃபி இடம் பூமியின் காந்தப்புலம் மிக அதிகமாக இருக்கும் ஒரு இடமாகச் சொல்லப்படுகிறது. அந்த அதிர்வுகள் நம் உடலின் நரம்பு மண்டலத்தை சீராக்கி மன அழுத்தத்தை குறைத்து ஒரு மகா சக்தியை நமக்குள்ளே பாய்ச்சுகிறது. தாயமங்கலம் அம்மன் சிலைக்கு பின்னால் ஒரு பெரிய ஆற்றல் இருப்பதாகச் சொல்லப்படுகிறது. குறிப்பாக பங்குனி மாதக் காற்றில் ஒரு வித மூலிகை வாசனை வீசும். அங்கே பக்தர்கள் எடுக்கும் அந்த தீச்சட்டி நெருப்பு அவர்களின் கைகளைச் சுடாமல் இருப்பதற்கு காரணம் அவர்களின் அசைக்க முடியாத நம்பிக்கையும் அங்கே நிலவும் அந்த பாசிட்டிவ் எனர்ஜியும் தான். இது ஒரு மனோதத்துவ அதிசயம் மட்டுமல்ல, ஒரு தெய்வீக பேராற்றல். நண்பர்களே, தாயமங்கலம் முத்துமாரியம்மன் வெறும் கடவுள் மட்டுமல்ல, கஷ்டப்படும் நேரத்தில் அம்மா என்று கூப்பிட்டால் ஓடி வரும் ஒரு தாய். நீங்கள் எப்போதாவது தாயமங்கலம் பங்குனி திருவிழாவிற்கு சென்றிருக்கிறீர்களா? அங்கே நீங்கள் பார்த்த அதிசயங்கள் என்ன? அதை மறக்காமல் கமெண்ட் செய்யுங்கள். இது போன்ற வரலாற்று ரகசியங்களுக்கு தொடர்ந்து நம்ம ராய்ஸ்வதேஷ் சேனலோடு இணைந்திருங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க, உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க.